Learning gives creativity. Creativity leads to thinking. Thinking provides knowledge. Knowledge makes you great. கோச்சிங் சென்டர் வெல்கம்ஸ் யூ. மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த மாதம் நடைபெற்ற நவம்பர் 2021 அதனுடைய ஆங்கில வினாத்தாள்களை வினாக்கள் வாரியாக அதனுடைய விடைகளை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். சூஸ் த அப்ராப்ரியேட் சினானிம்ஸ் ஃபார் த அண்டர்லைன்டு வேர்ட்ஸ். இந்த பகுதியில் நமக்கு 3 வினாக்கள், அதாவது சினானிம் அதனுடைய மீனிங் எழுதணும். இதை 3 வினாக்கள் கொடுத்துருப்பாங்க. கொஷின் நம்பர் 1, த பேர்ட் loved to tear food that way scrapping is beak now and again to wet it. இதில் வெட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வார்த்தையை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்னானிமை கண்டுபிடிக்கணும். வெட் அப்படின்னா இந்த சாணையிடுதல்னு சொல்லுவாங்க. சாணம் பிடிக்கிறது, அதாவது கத்திகளை கூர்மையாக்குறதுக்காக சாணம் பிடிப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் வெட்டு. இந்த பறவை தன்னுடைய அழகை அந்த மீனை குத்தி கிழிக்கிறதுக்காக வெட் பண்ணுது. அப்போ வெட்டுங்கிறதுக்கான சரியான மீனிங் இங்கே என்ன அப்படின்னா, கிளிஃப் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது ஒரு செங்குத்தான பாறை. அப்போது வெட்டுக்கும் பாறைக்கும் சம்பந்தம் இல்லை. ஸ்கிராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துண்டாக்குதல் அப்படின்னு மீனிங். ஸ்கிராப் அப்படின்னா துண்டாக்குதல். அப்போது வெட்டுனா கூர்மையாக்குதல், ஆனால் இங்கே துண்டாக்குதல் இருக்குது, அதுவும் இங்கே மீனிங் இல்லை. ப்ரீனிங் அப்படின்னா தலையை கோதி சுத்தப்படுத்துதல் அப்படின்னு பேர். அப்போ அதுவும் இங்கே நமக்கு வரலை. அப்போ சரியான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன், ஷார்பன் அப்படின்னா கூர்மையாக்குதல். அப்போ எதை கொண்டு, வெட் அப்படின்னா சாணம் பிடித்தல். அப்போ சாணத்தில் என்ன பண்ணுவாங்க, சாணம் பிடிக்கும்போது கூர்மையாக்குவாங்க இல்லையா. அப்போ ஏங்கிறது தான் இங்கே சரியான விடை. நம்பர் 2, த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் இஸ் லெட்ஜ். இங்கே லெட்ஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொங்கு பாறை அப்படின்னு சொல்லுவாங்க லெட்ஜுங்கிறது. இதுக்குண்டான விடைகள் என்னென்ன பார்த்துருவோம். ஆப்ஷன் ஏ அட்டம்ப்ட்னு கொடுத்துருக்காங்க. அட்டம்ப்ட் அப்படின்னா முயற்சி அப்படின்னு அர்த்தம். அப்போ தொங்கு பாறைக்கும் முயற்சிக்கும் சம்பந்தமே இல்லை இங்கே. பியில் பார்த்தீங்கன்னா டெனி அப்படின்னா மறுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்டு அம்யூஸ்டு அப்படின்னா மகிழ்தல் அப்படின்றது வரும். அப்போ இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நாலாவது நேரோ ஷெல்ஃப், அதாவது குறுகலான அலமாரி. அப்போ இங்கே பாருங்கள், தொங்கும் பாறைக்கும் இந்த குறுகலான அலமாரி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ 2வது வினாக்களுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டி ஆப்ஷன், நேரோ ஷெல்ஃப். அடுத்த 3வது, இஸ் எல்டர் பிரதர் கேட்ச் இஸ் அ ஃபஸ்ட் ஹெரிங். இஸ் எல்டர் பிரதர் கேட்ச் இஸ் ஃபஸ்ட் ஹெரிங் அண்டு டிவோர் இட். அவனுடைய எல்டர் பிரதர் அண்ணன் இல்லைங்களா, அவர் என்ன பண்ணார், கேட்ச் இஸ் அ ஃபஸ்ட் ஹெரிங் அண்டு டிவோர் இட். சில மாணவர்கள் இங்கே இந்த கேட்சுங்கிறது சரியா சார் அப்படின்றத கேட்டாங்க. என்ன அப்படின்னா, இஸ் எல்டர் பிரதர் அப்படிங்கிறது நமக்கு சிங்குலரில் வந்திருக்கு. சரி, கொஷினை அது ஒரு சிலர் புரிஞ்சவங்க இந்த கேள்வியை கேட்டாங்க. இஸ் எல்டர் பிரதருங்கிறது சிங்குலர், கேட்ச்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இதை காட்டுன்னு கொடுத்தா கண்டிப்பாக நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் எல்டர் பிரதர்னு சொல்லியிருக்காங்க, சிங்குலரில் கொடுத்துருக்காங்க, சிங்குலரில் ப்ரெசன்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே கேட்ச்னு வந்திருக்கே, வரலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக இது தவறு தான். என்ன வந்திருக்கணும் அப்படின்னா கேச்சஸ் அப்படின்றது தான் இங்கே வந்திருக்கணும். அது வினாக்களில் தவறாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் எதுவும் தவறு பண்ணிடாதீங்க. இஸ் எல்டர் பிரதர் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்ததுனாலே அங்கே கேட்சஸ் தான் வரணும், அதை நீங்கள் மறக்காதீங்க. கேட்சஸ் இஸ் அ ஃபஸ்ட் ஹெரியிங் அண்டு டிவோர் இட். டிவோர் அப்படின்னா விரைவாக தின்றல் அப்படின்றது இங்கே மீனிங்கு கொடுக்குது.
அதாவது அறக்க பறக்க சாப்பிட்றாங்க அப்படின்னு வேக வேகமாக சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, டிவோர். அப்படியே ஒன்றும் பாதியுமா ஏன் அப்படி சாப்பிட்ற அப்படின்னு சொல்கிறால டிவோர். இந்த குரங்குகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா உணவுகளை எவ்வளோ உணவுகள் கொடுத்தாலும் வாங்கி வாங்கி வாயில் போட்டு அந்த அடை காத்துக்கும், அப்படியே வாயிலே அடை காத்துக்கும். அதாவது வேக வேகமாக சாப்பிட்றோம். அடுத்த வேலை கிடைக்காம போயிடுமோ, வேறு யாராவது எடுத்துக்குவாங்களோன்ற ஒரு பயத்தில். அந்த டிவோர் அப்படின்னா விரைவாக தின்றல் அப்படின்னு பேர். க்னாவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கடித்து துண்டாக்குதல் அப்படின்றது தான் மீனிங் வருமே தவிர சாப்பிட்றத பற்றி வரவே வராது. க்னாவ்னா கடித்து போடுறது மட்டும்தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஈட்னா தின்னுதல். அதுக்கடுத்து சீல ஸ்ட்ரில்லி அப்படின்னா ஒரு வகையான குதறல். இப்போ ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா நாய் மாதிரி குதறி வச்சுருக்கு அப்படின்வாங்க இல்லையா, எக்காலம் இடுதல் அப்படின்றது இது மீனிங்கில் இது வரும். அதாவது சாப்பிட்றதுல இது வராது. ஃபெயில்டு அப்படின்னா தோல்வி. இதுக்கும் இவங்க கேட்டதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. இப்படி தான் இருக்கும். ஸ்னானேமில் பொறுத்தளவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆன்சர் இருக்கும். அதை நம்ம அதாவது எடுத்துட்டா கூட ஒமிட் பண்ணிட்டோம்னா மீதி 3 ஆன்சர்ஸ் நமக்கு முன்னாடி இருக்கும். அந்த 3 ஆன்சர்ஸில் கரெக்டாக 2 ஒரே மாதிரி. சிலர் பார்த்தீங்கன்னா க்னாவோட போட்டுருவாங்க. க்னாவ் அப்படின்னா இது விழுங்குதல் அப்படின்னு வருமோ அப்படின்னு நினச்சிடுவாங்க. அப்படி கிடையாது. அது கடித்து துண்டாக்குதலே தவிர சாப்பிட்ற மாதிரி வராது. ஆனால் இதில் நேரடியாகவே ஈட்டுங்கிறது தான் இதில் சரியான விடை. அடுத்ததாக சூஸ் த கரெக்ட் ஆன்சர், தட் இஸ் ஆன்டனிம்ஸ் ஃபார் த அண்டர்லைன்டு வேர்ட். சரியான எதிர்பதங்களை இதில் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். கொஷின் நம்பர் 4. இதுலேயே நமக்கு 3 கொஷின் கொடுத்துருக்குறாங்க. த யங் சீகல் ட்ராட்டட் பேக் அண்ட் ஃபோர்த் ஃப்ரம் ஒன் எண்டு ஆஃப் த லெஜ் டு த அதர். ட்ராட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருநடை போடுதல்னு அர்த்தம். இங்கே பெருநடை, இந்த குதிரைகளுடைய நடைகள்லாம் பார்த்திங்கன்னா ட்ராட்டடாக இருக்கும், அது பெருநடைன்னு சொல்லுவாங்க. ட்ராட்டட். சிங்கத்தினுடைய அந்த நடைகள்லாம் கூட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா கேட்பாங்க, ஏன் பூனை மாதிரி குட்டி போட்டு போன மாதிரி குறுக்கு நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா, அதில் ட்ராட்டட் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா மூடு. இப்போ நான் அவங்க கேட்குறது என்னென்னா ஆன்டனிம் தான் கேட்க சொல்கிறாங்க. மூடு அப்படின்னா நகர்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது கிடையாது. இது அதனுடைய மீனிங் தான் வருதே தவிர அதுக்கு ஆப்போசிட் வரல. அவேக்னா எழுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அடுத்து ஸ்டாப்பர்னா நிற்றல், ஒரு இடத்துல நிலையாக நிற்றல், அது வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரிங்க்ன்றது விளிம்பு. அதுக்கு சம்மந்தமே இல்லை. பாருங்கள், சம்மந்தமே இல்லாத 2 விடைகள் இருக்குது. ஒரு ஸ்னானிம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு இங்கே ஸ்டாப்படு, இதோடைய ட்ராட்டட் பெருநடை போடுதலுக்கு ஆப்போசிட் ஸ்டாப்படு, அதாவது நிற்றல் அப்படின்ற ஒரு மீனிங்கில் இது வரும். வினாயின் 5. த பேர்ட் pretended டு ஃபாலிங் asleep. pretended அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நடித்தல் அப்படின்னு பேர். pretended நடித்தல். அடுத்து இல்லை ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஜென்யூன் அப்படின்னா உண்மையான. அடுத்து ஆக்டட் அப்படின்னா நடித்தல். அப்போ இந்த வார்த்தைக்கும் ஒரே மீனிங் தான். அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ரேட்டட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகைப்படுத்திய எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே மிகைப்படுத்தி சொல்கிறது, எக்ஸாக்ரேட்டட் பண்ணுறதுன்னு அர்த்தம் அதுக்கு. அதான் மிகைப்படுத்தி சொல்லுதல். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ராமேட்டிக் அப்படின்னா நடிப்பு மிகுந்த, வியக்கத்தகுந்த அப்படின்ற மீனிங்கில் இது வரும். இப்போ நமக்கு சரியான மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்யூன். ஏன்னா நடிப்பு உண்மை, நடிப்புக்கு ஆப்போசிட் உண்மை தானே. அப்போது pretended அண்டு ஜென்யூன். வினாயின் 6. His mother had swooped upward. ஸ்வூப்டுனா அப்படியே பாய்தல்னு பேர். பாய்தல் அப்படின்றதுக்கு தான் ஸ்வூப்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ, டு மூவ் குயிக்லி, விரைவாக செல்லுதல். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான மீனிங் இதுவாக தான் இருக்கும். ஸ்வூப்டுன்னு ஸ்னானிமில் கேட்டாங்கன்னா டு மூவ் குயிக்லி தான் வரும், கரெக்டாக வரும். ஆனால் அவங்க அது கேட்கல, எதிர்ப்பதம் தான் கேட்டிருக்கிறாங்க நம்மளை. பி ஆப்ஷனில் ஃப்ளை ஈஸிலி, சுலபமாக பறத்தல். அப்போ இதுவும் கிடையாது.
டுவாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவாடலுங்கிறது இங்கே ஒரு இடத்திலேயே சோம்பி இருத்தல் அப்படின்றத குறிக்கும். டுவாடல்னா சோம்பி திரிதல், சோம்பி இருத்தல் அப்படின்னு மீனிங் வரும். ஆக்சலரேட்டட்னா விரைவாக்குதல். அதான் வண்டிகள் எல்லாம் ஆக்சலரேஷன் இருக்கு இல்லையா, அதான் ஆக்சலரேட்டட் அப்படின்னா விரைவாக்குதல். அப்போ இதுக்கான சரியான விடையை பார்த்தீங்கன்னா, அதாவது சரியான எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவாடல் தான். சிவப்படு டுவாடல். அடுத்ததாக Roman letter 3, choose the appropriate words and fill in the blanks. இதில் 4 வினாக்கள் கேட்டிருப்பாங்க. ஒவ்வொரு வினாக்களுக்கும் அரை மதிப்பெண்கள் விழுதும். இதில் 2 மதிப்பெண்கள் கொடுத்துருப்பாங்க. வினாக்களை பாருங்கள். Sharavan is 12 years old. He dash drive a car. Sharavan is 12 years old. He dash drive a car. இப்போ பாருங்கள், இதில் என்ன கேனாட்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போது 12 வயசாக இருந்தும் அவனுக்கு கார் ஓட்ட தெரியும். 12 வயசு அவனுக்கு கார் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 12 வயசு தான் ஆகுது, ஆனால் கார் ஓட்ட மாட்டான், கார் ஓட்ட முடியாது அப்படின்றதுக்காக தான் இந்த வேர்டு. அப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காண்ட். அடுத்து 8th, we dash catch the train because it is the last one tonight. We dash catch the train. கண்டிப்பாக நாம் ட்ரெயினை பிடிச்சி ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபார்மில் இதை பேசுகிறாங்க. பிகாஸ் காரணம் என்னென்னா இட் இஸ் அ லாஸ்ட் ஒன் டு நைட், இந்த இரவினுடைய கடைசி, அதனால் இந்த ட்ரெயினையாவது நம்ம கண்டிப்பாக பிடிச்சோம். அப்போ கண்டிப்பாக அப்படின்ற ஒரு ஃபார்மில் வரக்கூடியது இந்த 2ல் எது அப்படின்னா, இது வில்லு பார்த்தீங்கன்னா பிடிக்க போகிறோன்ற ஃபார்மில் வரும். பட் மஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நிச்சயமாக பிடிக்கணும், பிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ மஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் இட். கொஷின் நம்பர் 9, when I was a child I dash climb trees. நான் குழந்தையாக இருக்கின்ற பொழுதில் I dash climb trees, நான் மரத்தில் ஏறுவேன். இப்போ பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சொல்லும்போது இந்த மேன்றது பெர்மிஷனை குறிக்கிறதுக்காகவும் பொலைட் ரெக்யூஸ்டுக்காகவும் பயன்படுத்துவோம். ஆனால் பழைய காலங்களில் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயங்களை நம்ம பயன்படுத்துறதுக்காக இந்த செமி மாடல் தான் பயன்படுத்துவோம். அதாவது யூஸ்டு டூன்னு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ யூஸ்டு டூன்றது தான் இங்கே மெயினாகவே வரும். இது மட்டும் இல்லை, நிறைய கேள்விகள் இந்த மாதிரி சின்ன வயசில் இருக்கும்போது அப்போ இருக்கும்போது அப்படின்னாலே அந்த இடத்துல நமக்கு யூஸ்டு டு அப்படின்றது தான் இங்கே ஆன்சர். அடுத்து யூ டேஷ் பை திஸ் புக், இட் இஸ் ஒர்த் பையிங். இப்போ இந்த புத்தகத்தை பார்த்துட்டு இந்த புக்கை நீங்கள் வாங்கலாம், இது வாங்கிறதுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது, சரியான புத்தகம் தான், அப்போ நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்போ பாரு, இந்த புத்தகத்தை நீ வாங்கு, இது படிக்கிறதுக்கு ஏற்றதாக தான், வாங்கிறதுக்கு ஏற்றதாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த புத்தகத்தை வாங்கு, இது படிக்கிறதுக்கோ இல்லை வாங்குறதுக்கோ ஏற்றது அப்படின்னு அர்த்தம். இப்போ மேன்றதை இங்கே நம்ம கொடுத்துட்டோம்னா நீங்கள் புத்தகத்தை வாங்கி இருக்கலாம், இல்லை வாங்க வேண்டுனாலும் வாங்கலாம், நீ வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஆனால் ஷல்லுங்கிறது என்னென்னா புத்தகத்தை வாங்கு, ஏன்னா இது நல்லா இருக்குது, இது வாங்கு அப்படின்ற சொல்கிறோம் இல்லையா ஆப்ஷனில். அப்போ அந்த மாதிரி எபிலிட்டி அப்படின்னு வரும். இப்போ எபிலிட்டிக்கு கன்ஃபார்மாக நம்ம ஒரு சில புத்தகங்களில் பார்த்திங்கன்னா ஷல்லு கொடுத்துருப்பாங்க, சில புத்தகங்களில் ஷுட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஷுட்டு கொடுத்துருக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷல்லு வர இடத்துக்கு தான். இப்போ குட்டுன்ற ஒரு இடத்துல பயன்படுத்துறது அது என்னன்னு அப்படின்னா, ஆப்ஷன் கொடுக்காத இடங்களில் குட்டுன்ற ஃபார்மில் உன்னால் இதை வாங்கி இருக்க முடியும், நீ இதை வாங்கின பிற்பாடு இது நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி, நீ வாங்கினது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் இங்கே எதுவுமே கொடுக்காம அவங்க டேஷ் மட்டும் கொடுத்து 2 ஆப்ஷன் கொடுத்ததுனால மேவுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம ஷல்லு தான் பயன்படுத்துகிறதா இருக்குது. ரோமன் லெட்டர் 4, சேஞ்ச் இன்டு அதர்வைஸ். இது ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரியில் எழுதுகிற வினாக்களுக்கு 2 மார்க்கு ஈஸியாக வாங்கக்கூடிய ஒரு இடம் தான் இது.
நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது ஒமிட் பண்ணிருவாங்க. காரணம் என்னென்னா, கிராமர் வராது, இல்லை இதில் வந்து கொஷின் வார்த்தைகள்லாம் இருக்குது, அது எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இருக்கிறதுலே ரொம்ப சுலபம் இந்த வாய்ஸ் தான். அழகாக 2 மார்க்கு வாங்கிறதுக்கான வழிகள் இருக்குது. இப்போ அதை பார்க்கலாம். மாலினி had bought a colorful hat for her daughter. இப்போ முதல்ல என்ன பண்ணணும், சென்டென்ஸ் பேட்டர்ன் பண்ணிக்கோங்க. மாலினி சப்ஜெக்ட். இப்போ இந்த சென்டென்ஸ் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு ஒரு வார்த்தையை நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் பண்ணுறோன்னா வெர்பில் இருந்து ஆரம்பிங்க. ஹேட் பாட்டுங்கிறது வெர்பு. ஹேட் பாட்னா வாங்கியிருந்தால், யார்? டூயர் ஆஃப் ஆக்ஷன் சப்ஜெக்ட். என்ன வாங்கியிருந்தாங்க? இப்போ இதிலேயே கொஷின் கேட்குறோம். ஏன்னா அப்போ தான் கொஷின் கேட்டு ஆன்சர் வரக்கூடியதுக்கு என்ன பார்ட்டுன்றது நமக்கு தெரியும் இல்லையா? வாட் ஹேட் பாட், மாலினி வாங்கினாங்க. என்ன வாங்கினாங்க? எ கலர்ஃபுல் ஹேட். அப்போ வாட்டுங்கிற கொஷினுக்கு ஆன்சராக வரதுனால இதுவும் ஆப்ஜெக்ட். இது யாருக்காகன்ற ஒரு கொஷின் ஒரு ஆன்சர் வருது இல்லையா? அப்போ இதுவும் ஆப்ஜெக்ட் தான். வாட்ன்ற கொஷின் கேட்டு வரக்கூடிய ஆன்சர் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஹூம் என்ற கொஷின் கேட்டு வரக்கூடியது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இதை நம்ம மாற்றிக்கிட்டோம். இப்போ நம்ம ரூல் பிரகாரம் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கொண்டு வரணும். அதாவது ஸ்டெப் நம்பர் 2ல் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டை எடுத்துகிட்டு வரணும். இங்கே 2 ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லையா? எந்த ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஆப்ஜெக்டை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வாங்க. இங்கே டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது? எ கலர்ஃபுல் ஹேட் இருக்குது. அப்போ எ கலர்ஃபுல் ஹேட்டை முன்னாடி எடுத்து வந்தாச்சு. இங்கே ஹேடை பாட்னு கொடுத்துருக்குறாங்க. ஹேட் பாட் அப்படின்றது இங்கே நம்ம இருக்கிற வெர்பிலேயே நம்ம அப்படியே தான் எழுத போகிறோம். ஆனால் ஒரே ஒரு சேஞ்ச் தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீன் அப்படின்ற, இப்போது நம்ம ஏற்கனவே ரூல் அண்ட் ரெகுலேஷனில் பி ஃபார்ம் வெர்பை ஆட் பண்ணணுன்னு பார்த்துருக்கோம், ஸ்டெப் நம்பர் 3 இல்லையா? அப்போ இங்கே என்ன பி ஃபார்ம் வெர்பு? ஆமு, ஈஸு, ஆறு, வாசு, வேறு இது எல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே ஒரு ஹேட் வந்துடுச்சு இல்லையா? ஹாவ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஹாவ் வந்தாலோ, ஹேடு வந்தாலோ, ஆஸ் வந்தாலோ பக்கத்தில் பீன் ஃபார்ம் தான் வரணும். பியோடைய V3 ஃபார்ம் பீன், பி ஃபார்முடைய V3 ஃபார்ம் பீன். அந்த பீன் வந்துட்டு அது பாருங்கள், ஹேட் பீன் பாட். இப்போ அதுக்கு அடுத்து வெர்புக்கு அடுத்து ஆட் சூட்டபிள் வேர்ட். எது பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ப்ரிப்போசிஷன் பை. அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறும். அப்போ மாலினி அது எழுதியாச்சு. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் நம்ம எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன் இங்கே போடலாமே, பாட் ஃபார் ஹர் டாட்டர் பை மாலினி, எப்படி வேணாலும் போடலாம். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் சரி, அங்கே வரக்கூடிய அர்ஜென்ட்டும் சரி, எங்கே வேணாலும் வரும் நமக்கு. அப்போது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எ கலர்ஃபுல் ஹேட் ஹேட் பீன் பாட் பை மாலினி ஃபார் ஹர் டாட்டர். இதுவே நம்ம ஃபார் ஹர் டாட்டர் நம்ம எடுக்கிறதா இருந்தால் ஃபார் ஹர் டாட்டர் முன்னாடி வந்துடும். இந்த கலர்ஃபுல் ஹேட்டு இதே இடத்துல இருக்கும். பை மாலினி இந்த பக்கம் போடுவோம். வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த வேர்டை முன்னாடி மாற்றுறது, இதை இங்கே வைக்கிறதுமா தான் இருக்குமே தவிர வேறு எதுவும் இங்கே கிடையாது. அடுத்ததான் கொஷின் நம்பர் 12. வென் வில் யூ ஃபினிஷ் த பில்டிங்? இது கொஷின். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கொஷின் வேர்டை பார்த்த உடனே சாதா சென்டென்ஸே நமக்கு மாற்றுறதுக்கு கஷ்டம். இந்த கொஷின் எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்கிறது உண்டு. இந்த கொஷின் எடுக்குன்னா முதல்ல ரஃப் ஒர்க் மாதிரி, மேக்ஸ் எப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ் கிராமரும். இந்த கொஷினை மட்டும் என்ன பண்ணுங்கள், மறந்துடுங்க. கொஷினை மறந்துட்டிங்கன்னா வில் யூ ஃபினிஷ் த பில்டிங்னு இருக்கும் இல்லையா? இப்போ இந்த வில் யூ அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம மாற்ற முடியாது. அதனால் வில்லை தூக்கி சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் கொடுத்துருங்க. யூ வில் ஃபினிஷ் த பில்டிங்னு இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், யூ வில் ஃபினிஷை நீங்கள் பேட்டர்ன் பண்ணுங்கள். வில் ஃபினிஷ் வர்பு. யார் வில் ஃபினிஷு? யூ தான் வில் ஃபினிஷ். அப்போ டூயர் ஆஃப் ஆக்ஷன் சப்ஜெக்ட். யூ வில் ஃபினிஷ் வாட்? யூ வில் ஃபினிஷ் எதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணுவீங்க? த பில்டிங். அப்போ அது ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம ரூல்ஸ் பிரகாரம் முதல்ல என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு வரோம், சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக எடுத்துகிட்டு போகிறோம். அப்போது இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு வந்தோம்னா த பில்டிங்,
வில் அப்படியே போடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மாடல் ஆக்சிலரி எது வந்தாலும் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் கேன், குட்டு, மே, மைட்டு, வில்லு, உட்டு எது வந்தாலும் பக்கத்தில் வெறும் பி ஃபார்ம் மட்டும் சேர்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மெயின் வெர்பு V3ல் எழுதணும் இல்லையா? அப்போ வில், பி, ஃபினிஷுடைய V3 ஃபார்ம் ஃபினிஷ்டு, அப்புறம் வெர்பு போட்ட பிரகாரம் அப்புறமா பை போடுறோம். பை ஆட் பண்ண பிறகு இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறும் யூ. இப்போ இந்த வார்த்தை வந்து நமக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய வார்த்தை சாதாரணமாகவே நம்ம பேசிவ் வாய்ஸில் மாற்றிட்டோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கொஷினில் என்ன இருக்குது, வென் இருக்குது, அந்த வெண்ணை எடுத்து போடுங்க. இப்போ நமக்கு ஆன்சர் வந்துடுச்சு இல்லையா? இவ்வளோதான் ஆன்சர் வந்துடுச்சு. கொஷின் வார்த்தையை அந்த வென் எடுத்து போட்டுட்டோம். வென்னுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள், வில் இருக்குது. எப்போவுமே கொஷின் வேர்டுக்கு பக்கத்தில் ஆக்சிலரி இருந்தால் தான் அது கொஷின். அப்போ இங்கே எங்கே ஆக்சிலரி இருக்குது, வெர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லு தான். அந்த வில் எடுத்து போட்டுருங்க. இப்போ ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதுங்க, வில்லை தவிர்த்து. பாருங்கள், த பில்டிங் பி ஃபினிஷ்டு பை யூ. உங்கள் ஆன்சர் ரெடி. வென் வில் த பில்டிங் பி ஃபினிஷ்டு பை யூ இஸ் ஈஸி. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு வினா வாக்கியத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அழகாக உங்களுக்கு புரியும். இது மெத்தட் ரொம்ப ஈஸி. இந்த ட்ரை பண்ணிங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் ஃபார் யூ. அதுக்கு அடுத்ததாக கொஷின் நம்பர் 13. த ஆலிவ்ஸ் ஆர் ஸ்டோனடு அண்டு க்ரஷ்டு இன் திஸ் ரூம் பை மை சன். இது பேசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுக்கான காரணம் 2 விஷயம். ஒன்று, பேசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்கிறது, இது ஒன்று. இன்னொன்று அதை விட முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 சென்டென்ஸுக்கும் ஏற்ற மாதிரி ஒரே சென்டென்ஸில் கொடுத்துருக்கிற வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இல்லையா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்கள், டூயர் ஆஃப் ஆக்ஷன் மை சன்னு தான். இப்போ நான் தெளிவாக உங்களுக்கு விளக்கி எழுதியிருக்கேன் பாருங்கள். த ஆலிவ்ஸ் ஆர் ஸ்டோனடு, இது ஒரு சென்டென்ஸ். அண்டு த ஆலிவ்ஸ் இங்கே இல்லை, ஆனால் இங்கே வந்திருக்கணும். த ஆலிவ்ஸ் ஆர் க்ரஷ்டு. ஏன் இங்கே க்ரஷ்டு மட்டும் இருக்குது, இங்கே ஆர் மட்டும் இருக்குது அப்படின்னா, இந்த ஆறுன்றது இந்த சென்டென்ஸ்க்கும் இந்த சென்டென்ஸ்க்கும் பொருத்தமானது, அதாவது ஒரே மாதிரியானது, ஒன்று தான் அப்படின்றதுனால 1 போட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம 2ஆக எடுத்துருக்கோம். ஆர் க்ரஷ்டு இன் த ரூம், இன் திஸ் ரூம் பை மை சன். இது கொஷின், சரியா? ஏன்னா இப்படி பார்க்கும்போது சிலருக்கு குழப்பங்கள் வரலாம். ஆனால் இப்படி நம்ம விவரித்து எழுதிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போது த ஆலிவ்ஸ் ஆர் ஸ்டோனடு அண்டு த ஆலிவ்ஸ் ஆர் க்ரஷ்டு இன் திஸ் ரூம் பை மை சன். இப்போ இதில் நம்ம முதல்ல பேட்டர்ன் பண்ணிடுறோம். என்ன, ஆர் ஸ்டோனடு சப்ஜெக்ட், இங்கேயும் ஆர் க்ரஷ்டு சப்ஜெக்ட். இது கன்ஜக்ஷன், இதை எதுலேயும் மைண்ட் வைக்காதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா த ஆலிவ்ஸ் சப்ஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க, இங்கேயும் ஆலிவ்ஸ் சப்ஜெக்ட் வந்துடுச்சு. அப்போ இது எல்லாத்துக்கும் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும் இல்லையா? அப்போ ஆப்ஜெக்ட்னா சேர்த்து கொடுத்துருக்குறாங்க மை சன்னுன்ட்டு. இந்த சென்டென்ஸ்க்கும் இந்த சென்டென்ஸ்க்கும் பொதுவாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ இதை நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் மாற்ற போகிறோம். இப்போ பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸில் என்னது, ஆப்ஜெக்டாக இருக்கிறது சப்ஜெக்டாக போகணும், சப்ஜெக்டாக இருக்கிறது ஆப்ஜெக்டாக வரணும். அப்படின்னா இது எல்லா 2 சென்டென்ஸுக்குமே சேர்த்து ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது இல்லையா? அப்போது பை எடுத்துடலாம், மை சன் எடுத்து முன்னாடி போடுங்க, மை சன். இல்லை ஆர் ஸ்டோனடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் ஸ்டோனடு பேசிவ் ஃபார்மில் எப்படி எடுத்துருக்குறாங்களா, இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தால் தான் இங்கே ஆர் வரும் இல்லையா? அப்போது இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்திருக்கு. எது ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்திருக்கு, எந்த வெர்புனா ஸ்டோன்டு. ஸ்டோன்ற ஒரு வெர்பு வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்திருக்கு. அதை பி ஃபார்ம் வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணுறோம். அப்போது ஸ்டோனுன்றது இங்கே மெயின் வெர்பு. அப்போ இந்த ஆலிவ்ஸுங்கிறது ப்ளூரலாக இருக்கிறதுனால இங்கே ஆர், ஆனால் இங்கே மை சன்னுங்கிறது சிங்குலராக வந்திருக்கு இல்லையா? அதனால் நம்ம சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸு எஸ் சேர்க்குறோம். ஸ்டோன்ஸ் எது ஆப்ஜெக்ட், இது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக போயிடும். த ஆலிவ்ஸ் அண்டு இப்போ மறுபடியும் ஆப்ஜெக்ட் மை சன். இது ஆர் க்ரஷ்டு கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இது ப்ரெசன்ட் டென்ஸாக தான் இருந்திருக்கும், ஏன்னா அதை ஆரை வச்சு நம்ம சொல்கிறோம். அப்போ க்ரஷ்டுடைய ப்ரெசன்ட் டென்ஸ் க்ரஷ்ஷு. இங்கே மை சன் 3rd பர்சன் சிங்குலராக இருக்கிறதுனால க்ரஷஸ்.
த ஆலிவ்ஸ். மறுபடியும் இங்கே இருக்கிற அந்த சப்ஜெக்ட் இங்கே ஆப்ஜெக்டாக போயிடும். இன் திஸ் ரூம்ன்றது ஆன்சர். மை சன் ஸ்டோன்ஸ் த ஆலிவ்ஸ் அண்ட் மை சன் க்ரஷஸ் த ஆலிவ்ஸ் இன் திஸ் ரூம். இது ஒரு ஆன்சர். இல்லை, எனக்கு இவங்க கொடுத்துருக்கிற மாதிரியும் நான் ஆன்சர் எழுதணும் அப்படின்னா ஒரு கஷ்டமும் கிடையாது. இல்லை மை சன் கொடுத்துங்க, இதில் ஸ்டோன்ஸ் அப்படியே எழுதுருங்க. இப்போ ஆலிவ்ஸ் கடைசியாக தான் போடணும் இல்லையா, அதனால் அண்டு அப்படியே போட்டுங்க. க்ரஷஸ் அப்படியே எழுதிங்க த ஆலிவ்ஸ். இப்போ கொடுத்துடலாம். இந்த ரூம்ன்றது ஆன்சர். ரோமன் லெட்டர் 5. ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸை நம்ம முழுமையாக ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். இதில் முக்கியமான கீவேர்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கொஷின் நம்பர் 14. வாட் மேடு த யங் சீகல் கோ மேட்? இதில் முக்கியமான கீ ஆன்சர், அதாவது எந்த வார்த்தைகள்லாம் இருந்தால் உங்களுக்கு முழுமையாக மதிப்பெண்கள் கிடைக்கும்னா, tore at a piece of fish, sharpened each side of her beak, the sight of the food. இந்த வார்த்தைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு முழுமையாக 2 மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வினாயன் 15. வாட் வாஸ் த ஃபஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர்? யங் சீகலுடைய அந்த ஓல்டர் பிரதருடைய ஃபஸ்ட்டு கேட்ச் என்னன்னு கேட்குறாங்க. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல்சோ. ஆன்சர் வாஸ் எ ஹெரியிங். ஹெரியிங்ன்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு மீனிங்கில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். இந்த வார்த்தை தான் இதில் முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தை இருந்தாலே உங்களுக்கு 2 மதிப்பெண்கள் உண்டு. கொஷின் நம்பர் 16. டிட் த மதர் ஆஃபர் எனி ஃபுட் டு த யங் பேர்ட்? இல்லை பாருங்கள், கேட்குற கொஷின் ஆக்சிலரியில் இருக்குது. இப்போ ஆக்சிலரியில் தான் கொஷின் கேட்டிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எஸ் ஆர் நோன்றது ஒன்று வரும் இல்லையா, அதுக்கு 1 மார்க் நிச்சயம் உண்டு. இது உண்மை ஆம் என்றால் எஸ்ஸு, இல்லைன்னா நோ இல்லையா. அப்போ இதுக்கு ஆஃபர் எதுவும் பண்ணலை, அதனால் நோ. என்ன நோ கொடுத்து த மதர் பேர்ட் டிட் நாட் ஆஃபர் எனி ஃபுட்டு டு திஸ் பேர்ட், யங் பேர்ட். அப்போது இந்த வார்த்தைக்கு 1 மார்க்கும் இந்த வார்த்தைக்கு 1 மார்க்கும் கிட்டத்தட்ட நமக்கு 2 மார்க்கு வரக்கூடியதாக இருக்கும். அடுத்து 17. வாட் ப்ராம்ப்டட் த யங் சீகல் டு ஃப்ளை ஃபைனலி? கடைசியாக எந்த ஒரு விஷயம் அந்த பறவையை பறக்கிறதுக்கு தூண்டுச்சு அப்படின்னா, ஹங்கர் ப்ராம்ப்டட். ஹங்கர்ன்ற வார்த்தை தான் இங்கே ரொம்ப முக்கியம். அதனுடைய பசி தான். எவ்வளோ மிரட்டி பார்த்தும் அதை பறக்காமல் கடைசியில் இந்த வார்த்தைக்கு நமக்கு நிச்சயமாக இந்த வார்த்தை இருந்தாலே உங்களுக்கு 2 மார்க் நிச்சயமாக உண்டு. அடுத்து ரோமன் லெட்டர் 6. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். இதுக்கு 5 மார்க் உண்டு. 5 வகையான கேள்விகளை கேட்டிருப்பாங்க. இதில் போயம் லைனு லைஃப் போயம்லேருந்து கொடுத்துருக்காங்க. லெட்டில் ஆரம்பித்து டிஸ் அப்பியர் வரைக்கும். இதில் ஃபர்ஸ்ட் கொஷின், ஹூம் டஸ் த வேர்ட் மீ ரெஃபர் டு? மீங்கிறது இங்கு யாரை குறிக்கும்? இங்கே பார்த்தீங்கன்னா மீன்றது த வேர்ட் மீ ரெஃபர்ஸ் டு the poet அப்படின்னாலும் ஆன்சர் ஓகே. ரெஃபர்ஸ் டு போயட் ஹென்ரி வேன் டைக், அந்த போயட்டுடைய பேரும் சேர்த்து எழுதணும்னாலும் நமக்கு மார்க் உண்டு. அடுத்த கொஷின் பி. வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டஸ் த போயட் வாண்ட் டு லீட்? எந்த மாதிரியான வாழ்க்கையை போயட் வாழணும் அப்படின்னு விரும்புகிறாரு? த போயட் வாண்ட்ஸ் டு லீட் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் லைஃப். இந்த ஒரு வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆப்டிமிஸ்டிக் லைஃப் அண்ட் ஆஸ் எ பேஷன் டு அக்கம்ப்ளிஷ் சம்திங் இன் இஸ் லைஃப் இன் கோர்ஸ் ஆஃப் இஸ் லைஃப். இந்த வார்த்தைகளுக்கான மீனிங் நம்ம ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சி. ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் திஸ் கிவன் லைன். இப்போ ரைமிங் வேர்ட்ஸுங்கிறது ரைமிங் ஸ்கீமில் எந்த அளவுக்கு ஒரே மாதிரி வருதோ அதுதான் வார்த்தை இல்லையா. அப்படின்னு பார்த்தா இங்கே ரைமிங் ஸ்கீம் பார்த்திங்கன்னா
ஏ பி பி ஏன்னு வருது. அப்போ ஏவும் ஏவும் ஒரு பேர், இங்கே வர பியும் பியும் ஒரு பேர். அப்போ ஏவும் ஏவும்னா இயர் டிஸப்பியர், இது ஒரு பேர். பியும் பின்னா சோல் கோல்ன்றது ஒரு பேர். இந்த மாதிரி நீங்கள் ஆன்சரை எழுதுனா தான் உங்களுக்கு மார்க்கு கிடைக்கும். அதுக்கடுத்து 19, ஸோ லெட் த வே wind up the hill or down. Find out the figure of speech employed in this line. இதில் 2 விதமான figure of speech எது வேணாலும் நீங்கள் எழுதலாம். ஸோ லெட் த வே wind up the hill or down. வாழ்க்கையை கேட்குறாரு. wind up அதாவது காற்றை போல திடீரென்று வீசக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை போல என்னுடைய வாழ்க்கையை அதாவது உயரத்திற்கோ அல்லது தாழ்விற்கோ கொண்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. காற்று கூட இது கேட்குறாரு. அப்போது இது உயிரில்லாத ஒரு பொருளை கேட்குறதுனால பர்சனிஃபிகேஷனும் சொல்லலாம். ஹில் ஆர் டவுன், ஹில் ஆர் டவுன். இப்போ பாருங்கள், ஹில்லுங்கிறது உயர்வு, டவுனுங்கிறது தாழ்வு. உயர்வு தாழ்வுன்னு பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க, இடையில் ஒரு கன்ஜெக்ஷனோட, ஆர் என்ற கன்ஜெக்ஷனோட. அதனால் இதுக்கு பேர் கான்ட்ராஸ்ட், அதாவது பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ட்ராஸ்ட் ஒன்று. அப்போ 2த்துக்குமே நமக்கு ஆன்சர் உண்டு. அடுத்து ரோமன் லெட்டர் 7, 8 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பேராகிராஃபில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதுனால அதை பற்றின ஒரு விளக்கங்கள் இங்கே தேவையில்லை. அதே மாதிரி ரோமன் லெட்டர் 9 போயம் இருக்கும். நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டியது இது, படிச்சுக்க வேண்டியதும் இது தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 10ல் ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். இதுக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க. அதாவது இந்த ஆடை பற்றின ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணணுன்றதை நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கிறோம். இதில் எதுக்கு எவ்வளோ அலாட்டட் மார்க்குன்றதும் நம்ம போட்டிருக்கிறோம். இருந்தாலும் நம்ம இங்கே சொல்லிடலாம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய முழு பாக்ஸுக்கு 1 மார்க்கும், அட்ரஸ் பாக்ஸும் நம்ம கீழே கண்டிப்பாக போட்டு ஆகணும். அதில் அட்ரஸும் எழுதியிருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா அட்ரஸுக்கு ஏற்ற மாதிரி, மாடர்ன் அட்ரஸுக்கு ஏற்ற மாதிரி இமெயில் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது அட்ரஸுகள் அக்கௌண்டிங் இருந்ததுன்னா அதுக்கு உண்டான அட்ரஸ்ஸு அதையும் எழுதணும்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு 1 மார்க்கு. தென் பார்டர் டிசைன் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் ஆஃபர், அதில் கொடுத்துருக்குற ஆஃபர்களை ஹைலைட் பண்ணி கிஃப்டெல்லாம் வரைஞ்சி எழுதுறதுக்கு 1 மார்க்கும், அதில் நம்ம அந்த என்ன ப்ராடக்ட் கேட்டிருக்கிறாங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ராயிங்ஸ் பண்ணுறதுக்கு 1 மார்க்கும், அங்கே கொடுத்துருக்குற இதில் என்னென்ன ஸ்லோகன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்களோ அந்த ஸ்லோகன்ஸுக்கெல்லாம் 1 மார்க்கும், கிட்டத்தட்ட 5 மார்க்கு நமக்கு கொடுக்குறதா இருக்கும். அதுக்கடுத்து இது இந்த கொஷின் இல்லைன்னா பியில் ரிப்போர்ட் ரைட்டிங்கும் நம்ம தனியாக போட்டிருக்கிறோம். ரிப்போர்ட் ரைட்டிங்கிறது எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கிறோம். இதில் மார்க் அலாட்மெண்ட்டும் அதுலேயும் கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் இதுலேயும் நான் சொல்லிடுறேன். இந்த ரிப்போர்ட்டில் டைட்டிலுக்கு 1 மார்க். டைட்டிலுங்கிறது என்னன்றதை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்ட்ரோடக்ஷன் எழுதுனோம்னா அதுக்கு ஒரு 1 மார்க். அதில் உள்ள எழுதக்கூடிய கண்டென்ட்டுக்கு 2 மார்க்கும், கன்க்ளூஷன் கடைசியாக முடிக்கும் போதும் 1 மார்க்கும், கிட்டத்தட்ட இதுக்கு 5 மார்க் ஃபுல் அலர்ட்டில் வரும். ஒரு பக்கம் எழுதுனா இவ்வளோ மார்க்கா, ஒரு பக்கம் 2 பக்கம் எழுதுனா அப்படியெல்லாம் இல்லை. அங்கே எழுதுகிற விஷயங்களை பொறுத்து தான் உங்களுக்கு மார்க் அலாட்மெண்ட்டு. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற மெத்தடில் தான் உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் உங்களுடைய கொஷின் பேப்பர்ஸ், அதாவது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் உண்டான கொஷின் பேப்பர் அனலைசிங் பார்ட்டுக்கு உங்களை சேரும். உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறது உங்களுடைய லைக்கை வச்சு தான் இருக்குது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ லைக் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதுக்கு அடுத்த கொஷின் பேப்பர் டெஸ்ட்டில் போடலாமா வேணாவான்றதும் நமக்கு இங்கே வரும். ஏன்னா கொஷின் பேப்பர் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் தேவைன்றதும் அந்த லைக்கை வச்சு தான் நாங்கள் முடிவு பண்ண முடியும். அடுத்த கொஷின் பேப்பர் போடணும்னாலும் அந்த லைக்கினுடைய அளவுகளை வச்சு தான் உங்களுக்கு அடுத்த கொஷின் பேப்பர் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் மட்டும் பயனடையாமல் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. விவேகா கோச்சிங் சென்டரின் வாழ்த்துக்கள்.